இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நான் இங்கே பார்ப்பது ஒரு கூட்டுறவு இயக்க திரு அவையை நான் காண்கிறேன். கூட்டுறவு இயக்க திரு அவை இந்த திருத்தந்தையர்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள். நம்முடைய திரு அவை நீங்க பேசும்போது நான் நம்முடைய திருத்தந்தையர்கள் கூட்டுறவு இயக்க ஒரு திரு அவையை நிரூபிக்கதான் முயற்சி செய்கிறார்கள். நாம் இங்க பார்ப்பது ஆயர் இருக்கிறார், குருக்கள் இருக்கிறார்கள், சகோதரர் இருக்கிறார், சகோதரி இருக்கிறாங்க, பொதுநிலையினர். நாம் எல்லோரும் சேர்ந்து இறை மக்களாக இருக்கின்றோம். திருத்தந்தையாக இருந்தாலும் சரி, ஆயராக இருந்தாலும் சரி, குருக்களாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் இறை மக்கள். பொதுநிலையினரோடு இணைந்து எல்லோரும் இறை மக்களாக இருக்கின்றோம். அந்த இறை மக்களிடம் தான் ஆயரை குருவை தேர்ந்தெடுத்து அந்த இறை மக்களுக்கு பணி செய்ய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறது. அதுதான் அதனால இந்த கூட்டுறவு இயக்கத்தில் அவை இயேசுவின் உடல். நாம் அந்த உடலின் உறுப்பினர்களாக இருக்கின்றோம். உடலின் உறுப்புகள் பல பொறுப்புகளை ஏற்று அந்த உடலுக்காக செய்வது போல் இறை மக்களாகிய நாம் அந்த இறை இயேசுவின் உடலின் உறுப்பினர்களாகிய நாம் பல பொறுப்புகளை ஏற்று அந்த உடலின் வளர்ச்சிக்காக நாம் செயல்படுகிறோம். அதுதான் திரு அவை. எனவே கூட்டுறவு இயக்க திரு அவை எல்லோரும் இறை மக்கள். கடவுள் நம்முடைய தந்தை, அவர் யாவை நம்மை குடிகொண்டு நாம் செயல்படுகிறோம். அதுதான் ஒரு உண்மையான திருச்சபை. அதைத்தான் பெற்றியெழுக்க நாம் முயற்சி இருக்கிறோம். அந்த முயற்சியில் தான் அவர் தந்தை அமலோரானந்த், சுவாமி அமலோரானந்த், அவர் நல்ல முறையில் அதையெல்லாம் படித்து உள்வாங்கி அந்த விழுமியங்களை நம்முடைய இந்திய மண்ணில் அதையெல்லாம் கண்டு அதை ஒன்றாக்கி ஒரு இந்திய நம்முடைய மண்ணில், நம்முடைய கலாச்சாரத்தில், நம்முடைய நடைமுறைகளில் நம்முடைய நம்பிக்கையை எடுத்துரைத்து இந்திய நம்பிக்கையாளர்களாக மாற்றுவதற்காகத்தான் அவர் முயற்சி எடுத்தார். நிறைய பேர் அதை புரிந்து கொள்ளவில்லை. நான் சுவாமி அமலோரானந்தை முதல் தடவை பார்த்தது நான் குருமானவனாக செயின்ட் ஆல்பர்ட்ஸ் காலேஜ் ராஞ்சியில் இருந்தபோது. அங்கே சிபிசிஐ மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் சுவாமி அமலோரானந்த் அழைக்கப்பட்டிருந்தார். அவருடைய நடைமுறைகளை அதையெல்லாம் விளக்குவதற்காக ஆயர் மாமன்றத்தில் அதை விளக்குவதற்காக அழைக்கப்பட்டிருந்தது. அப்போதான் நான் முதல் முறையாக பார்த்தேன். நாங்கள் சிம்னேரிஸ் அந்த ஹாலில் மைக்கில் வந்து பேசுகிறவங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பு அதை தான் செய்துட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் நாங்கள் பார்த்தது ஒரு ஒல்லியான ஒரு மனுஷன், கட்டுப்பட்டதில்லை, இன்னொரு ஷால் போட்டுட்டு அதுவும் அவருடைய ஒரு கண் ஒரு மாதிரி இருந்து அந்த பார்த்ததை நாங்கள் நினைச்சு ஆயிரங்களுக்கு இந்த மனுஷன் என்ன சொல்ல போறாரு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் என்னுடைய மனதில் முதல் தடவை நான் அமலோரானந்தை பார்த்தது போது இருக்கிறது. அப்போ அதுக்கப்புறம் அவருடைய செஷன் தொடர்ந்ததும் உரிச்சு எடுத்துட்டார். ஆயர்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. Valid points to prove what he was saying. Tremendous. அப்பதான் நினைச்சேன், அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அவர் உண்மையிலே ஒரு ஞானி, ஒரு பொக்கிஷன். அது முடிச்சுதான் அவர் 45 minutes கொடுத்திருப்பார். அது முடிச்சதும் கேள்விகள், முக்கியமான கேள்விகள் தமிழ்நாட்டு ஆயர்கள் தான் முக்கியமான கேள்விகள். பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மாதிரி ஷூட்டிங் ஒன் பை ஒன் எல்லாரும் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அந்த இந்திய மறுமலர்ச்சி இதெல்லாம் பற்றி. ஆனால் அவர் எல்லா கேள்விகளுக்கும் தந்துட்டார். அவரோடு இந்த இந்திய ஆயர்கள் அந்த டைம்ல, இது 1980-81, அந்த சமயத்துல
மட்டும்தான் அவருக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருந்தது. மற்ற எல்லாரும் ஏன் இங்க வந்தார் அதுதான் வருது. அதன் பிறகு அவர் தந்தை லூயிஸ் நான் பாண்டிச்சேரி வந்த பிறகுதான் அவருக்கு இருந்தாலும் எனக்கு அவருக்கு தெரியவே தெரியாது. 4 வருஷம் நான் இங்கே வந்து ஆகுது. பாண்டிச்சேரி வந்த பிறகுதான் அவர் தந்தை லூயிஸை பற்றி எனக்கு தெரிஞ்சது. அவர் உண்மையிலே அவர் ஒரு மாமனிதர். உண்மையிலே அவர் இந்த இறைத்தன்மையில் ரொம்ப ஆழமாக இருக்கிறார். அவர் நிறைய தடவை கேட்டிருக்கான், உங்களுக்கு பிறகு என்ன ஆகும்? அவர் உண்மையிலே ஒரு எதிர்நோக்கியின் பயணியாக இருந்தவர். பவுலடியார் உண்மையிலே எதிர்நோக்கி சொல்லுவது போல அந்த அவர் சொல்றாரு இல்லையா, அதிகாரம் 5 1 முதல் 5 வரை சொல்றார், நம்முடைய எதிர்நோக்கு கடவுளின் ஆட்சியில் பங்கு பெறுவோம் என்ற எதிர்நோக்கு. அந்த எதிர்நோக்கினால் துன்பங்களில் மகிழ்ச்சி அடைகிறேன். தந்தை சுவாமி ஞானஜோதி லூயிஸ் அவர்கள் துன்பத்தில் மகிழ்ச்சி அடைந்தவர். உண்மையிலே என்னுடைய பார்வையில், என்னுடைய அனுபவத்தில் முன்னாலே எவ்வளவு துன்பப்பட்டார் எனக்கு தெரியாது. ஆனா கடைசியாக நான் அவரை பார்த்தபோது துன்பப்பட்டது பைல்ஸ். நான் 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் பைல்ஸ். அது எவ்வளவோ தாங்க முடியாத வேதனைக்குரிய ஒரு நோய்னு எனக்கு தெரியும். ஆனா அவருக்கு பைல்ஸ், அவர் ப்ளீடிங் இருந்தது. அவர் போட்டிருந்த லுங்கியெல்லாம் ரத்தமா இருக்கும். அந்த நேரத்திலையும் அவர் எல்லாரும் போயிட்டு இருந்தாரு, எல்லாம் செய்துட்டு இருந்தாரு. ஒரு நல்ல சிகிச்சை எடுக்க அவர் வரவில்லை. ஒரு சாதாரண சிகிச்சை எங்கேயோ போய் எடுத்து 2 தடவை அதெல்லாம் செய்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த கஷ்டத்திலும் அவர் மகிழ்ச்சியா இருந்தார். அதனால எதிர்நோக்கி திருப்பயணத்துக்கு அடியார் சொல்வது போல அவர் எதிர்நோக்கினால், கடவுள் மாட்சியில் நாம் பங்கு பெறுவோம் என்று எதிர்நோக்கினால் துன்பத்தில் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த துன்பத்தினால் அவருக்கு மன உறுதி கிடைத்தது. மன உறுதியா இருந்தார். யாரும் அவர் அசைக்க முடியாது. அவருடைய நம்பிக்கையை, அவருடைய மனத்திடத்தை யாராலும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்டவர். எனவே அவர் மன உறுதியாக இருந்தார். அந்த மன உறுதியால் அவருக்கு தகமை கிடைத்தது. அந்த தகமையால் அவருக்கு எதிர்நோக்கி கிடைத்தது. அந்த எதிர்நோக்கி ஏமாற்றம் தரார். அதான் நம்ம இப்போ ஜூலியாவில் நம்ம கொண்டாடுறோம். அதை தெளிவா சுவாமி லூயிஸுடைய வாழ்க்கையில் நாம் அப்படியே பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட 2 புனிதர்கள் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட 2 புனிதர்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றனர். அதுவும் அவர்கள் பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் என்பதை அறிந்தால் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு இந்திய பொதுநிலையருக்காக எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கிறார்கள். பொதுநிலையரை மேற்கொள்வதற்கு அவருடைய பொறுப்புகளை உணர வைப்பது, அவர்களை திருச்சபையில் முன்கொண்டு வந்து முன்னின்று அந்த திருச்சபையை கட்டி எழுப்புவதில் பங்கேற்பதற்கு இவர்கள் 2 பேரும் செய்ததை யாரோடும் ஒப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை செய்தவர்கள். அதனால் இன்று நாம் இந்த நிறுவனத்திற்கு வெளிவிழா கொண்டாடுகிறோம். ஆனால் இன்னொன்று காரணம் நாம் என்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது சிஆர்எம்ஐ எஸ்ஏஜி சத், தட் இஸ் சுவாமி அமரோரானந்த ட்ரஸ்ட். சத்து சாட் இல்லை, சத்துனா உண்மை, அது சத்து. அது நல்ல அழகாக பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது ரியலி உண்மை. அது ஒன்று. கிறிஸ்தவ அந்த சிஆர்எம்ஐ நிறைய கொஸ்டின்ஸ், இதை பற்றி நிறைய கேள்விகள். இது என்ன ஒரு இயக்கம்? ஏனென்றால் அந்த இயக்கத்தின் உறுப்பினர்கள் சரிவர அந்த இயக்கத்தின் விரும்பியங்களை ஏற்று வாழாமல் இருப்பதுதான். நான் அதை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நான் இங்க யாரையும் பாராட்ட வரல. நான் இங்க உண்மையை எடுத்துரைக்க தான் வந்திருக்கிறேன். நான் யாரையும் பாராட்டுக்கு வரல, பாராட்ட மாட்டேன். அது கடவுளுக்காக நாம் செய்யறது, அந்த திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமையாக இருக்கிறது. யாரையும் பாராட்ட வேண்டிய. ஆனா அந்த உண்மை சத்து, அந்த இயக்கத்தின் உண்மையை நாம் அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும். செயல்படாம இருந்தா எல்லாரும் எதிர்ப்பாங்க.
அநேகருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்றால் யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதுதான் சந்தை எஸ்பி செல்வராஜோட பகிர்ந்து கொண்டிருந்தேன். நல்லது அவர் இங்க வந்து எனக்கு தெரியாத அவருக்கு வாழ்றாரு. அதான் பயந்து வந்தேன். அவரை பார்த்து இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தைரியம் எனக்கு கிடைத்தது. பாருங்க, இன்றைய நற்செய்தியிலே இயேசு நமக்கு இந்த உண்மையை சொல்கிறார். நமக்கு இயேசு என்ன சொல்கிறார்? பலதரப்பட்ட நம்பிக்கையாளர், வழியோரம், பாறை நிலம், நல்ல நிலம். இந்த ரெண்டு மாமனிதர்கள் பொதுநிலையினரை ஒரு நல்ல நிலமாக்க முயற்சி செய்தார்கள். அது நல்ல நிலமா மாறிட்டா எனக்கு இதுல அவ்வளவு அனுபவம் இல்லை. நான் முதல் முறையா இங்க மாறேன். முதல் முறையா இந்த எனக்கு இந்த ஃபுல் ஃபார்ம் கூட தெரியாது சிஆர்எம். அதனால நான் அதிகம் உங்களை பற்றி அறியாமல் இருப்பேன். ஆனா சில காரியங்களுடைய காதுகளில் வந்தது, அதை பின்னணியில் வைத்துதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நான் சொல்வது தவறா இருக்கலாம். ஆனா நான் என்னுடைய அனுபவத்தை நான் பகிர விரும்புகிறேன். கூடுதலாக ஐ திங்க் வடிவம் விதைகள் விழுந்தன, ஆனா அது வேர் எடுக்க முடியவில்லை. பறவைகள் வந்து அதை எடுத்து போயிட்டு ஒரு பயம் இல்லை. அந்த விதைகள் வீண். இரண்டாவது, பாறையோரம் கொஞ்சம் பற்றுதல், அதை ஏற்றுட்டாங்க. அதை ஏற்றுட்டு பிறகு அதன்படி வாழ முடியாம அந்த கடின உள்ளம் வேறொன்ற விடவில்லை. இறை வார்த்தைக்கு வேறொன்ற விடவில்லை. என்றால் கடினமாக வேற இதெல்லாம் அகப்பட்டிருக்கிறோம். அதனால அங்கே இடம் இல்லை. மூன்றாவது, முச்சடி, இறை வார்த்தையை கேட்டோம், கிறிஸ்தவ மறுமலர்ச்சி இயக்கத்தின் விழுமைகளை எல்லாம் அறிந்தோம், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டோம், அதன் உறுப்பினர்களாக மாறினோம். அதன் பிறகு பேராசைகள், பதவி ஆசைகள், பொருள் ஆசைகள், மதிப்பு, உலக மதிப்பீடுகளின்படி வாழ்தல், அதெல்லாம் உச்சரியை போல் நம்ம அன்புக்கு வாழ விடல். அந்த கிறிஸ்தவ மறுமலர்ச்சி இயக்கத்தின் விழுமியங்களை வாழ விடல. ஆனா ஒரு ரெண்டு பேர் கடவுளுக்கு தெரியும், இவங்க ரெண்டு பேருக்கு தெரியும் என்ன மோசத்துல போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு பேர் ரெமினன்ட். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெமினன்ட் நம்முடைய மீட்பின் வரலாற்றிலும் சால்வேஷன் ஹிஸ்டரியிலும் எல்லாரும் கடவுளுக்கு பிரியமானவர்கள் ஆகல. ரெமினன்ட், அந்த ரிமைனிங் ஒன்ஸ். அந்த ரிமைனிங் கொஞ்சம் நல்ல நிலம் இந்த கிறிஸ்தவ மறுமலர்ச்சி இயக்கத்துல கொஞ்சம் நல்ல நிலம் இருக்கு. அந்த நல்ல நிலம் தான் இனி பயன்படுத்து 100 பயன்படுத்தி நிறைய பேர் கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு உள்ள அந்த நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த ரெண்டு மாமனிதர்கள் வியர்வை ரத்தம் சிந்தி தங்களை முற்றிலும் இதற்காக கையளித்தார்கள். அது வீண் போகக்கூடாது. நமக்கு ரொம்ப நல்ல நிலைத்தான் இருக்கிறோம். ஏனென்றால் சுவாமி அமலோரானந்தே முதல் நிலையில் இருந்து நம்முடைய சகோதரி மரியல்ல அவரோடு இருந்து அவருடைய அந்த நிலைமைகள் இதெல்லாம் அறிந்து நல்லமுறையில் நம்மை அந்த நிலையிலே வழிநடத்தி அஞ்சலி ஆசிரமத்தில் இங்கேயும் அந்த நிலையிலே வழிநடத்தி கொள்வதற்கு இப்போ கடவுள் அவரை வைத்திருக்கிறார். கடவுள் நம்மேல் வைக்கின்ற ஒரு அன்பு, இந்த மறுமலர்ச்சி இயக்கத்திலே கடவுளுக்கு இருக்கும் ஒரு அன்பு தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அவங்க இது அவங்களோடு கூட ஒரு சில எஸ்பி செல்வராஜ் அவர்களுக்கு மற்றவர்கள். எனவே இந்த நிலைமை இருக்கிறதா, இந்த நிலைமையை நாம் கைவிடக்கூடாது. அதான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நிலைமையை நாம் கைவிடக்கூடாது. பொதுநிலையினர் இன்னொரு நான் சொல்ல விரும்புகிறேன். கூடுதலாக இந்த பொதுநிலையினருக்காக என்ன பயிற்சி கொடுத்தாலும்
ட்ரைனிங் கொடுக்கணும். நீ அதை வாழணும், முதல்ல உன்னுடைய வாழ்க்கையில அதை காட்டணும். அவங்க எவ்வளவு வருஷமா அதை வாழ்ந்து எவ்வளவு வருஷமா அவங்க தியானம் செய்து தனிமையா இருந்து எவ்வளவு முயற்சி செய்து அதன் பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில நாம் இந்த விழுமியங்களை பார்த்து அதை நம்ம பிடிக்கணும். ஆனா பொதுநிலைக்கு எந்த இது கோர்ஸ் கொடுத்தாலும் உடனே அவங்க நினைப்பது எனக்கு ஒரு பொறுப்பு தரணும், மறைமாவட்டத்துல பொறுப்பு தரணும், மறைமாவட்டத்துல பொறுப்பு தரணும், பங்குகள்ல பொறுப்பு தரணும், நாம் பிறருக்கு படிச்சு கொடுக்கணும், பிறருக்கு நாம் பெரியவனாக இருக்கணும். அதான் நீங்க செய்வீங்க. அதை ஒண்ணு செய்யுங்க. வாழ்வதற்காக தான் கூப்பிட்டாரு. யாராவது வாழ்க்கணுமா? நம்ம எப்போ நினைப்பது நான் trained, I belong to this trust, I am this one, so I must tell others, I must bring others. ஆனா நீங்க அதை வாழுங்க, பிறருக்கு சொல்ல விரும்புகிறீங்க. இதனால்தான் இது ஒரு அர்த்தம் இல்லாத, பிறருக்கு ஒரு அட்ராக்ஷன் இல்லாத ஒரு இயக்கமாக போயிருக்கு. ஏன்னா அவங்க யாரையும் பார்க்க முடியல, உங்களுடைய வாழ்க்கையிலே அதை காண முடியல. அதுதான் மக்கள் விரும்புகிறார்கள். இது உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பை. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, முதல் வாசகத்துல போங்க. முதல் வாசகத்துல தாவீது அரசர் என்ன நினைக்கிறார்? எனக்கு ஒரு மாளிகையை கட்டிவிட்டேன். அவன் பேலஸ்ல இருக்கிறார். அந்த பேலஸ்ல இருந்த பிறகுதான் நினைக்கிறார், நான் இவ்வளவு பெரிய அழகான பங்களோல இருக்கிறேன், அரண்மனையில இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அந்த உடன்படிக்கை பேழை ஒரு கூடாரத்தில் இருக்கிறது, கூடாரத்தில் இருக்கிறது. அதனால் நான் ஒரு பெரிய கோவில் கட்டுவேன் என்று ஒரு பெரிய நல்ல ஒரு எண்ணம் அவருடைய மனசுல வருது. நான் ஆண்டவருக்கு ஒரு கோயில் கட்டுவேன், ஆலயத்தை கட்டி இருக்கு. எல்லாரும் நிறைய பேர் ஆலயம் கட்டுறாங்க. கூடுதல் தமிழ்நாட்டுல பொதுமக்களும் எதுல பிஸியா இருக்கிறாங்க? ஆலயம் கட்டுறது, மக்களை கட்டுறது, ஆலயம் கட்டுறது. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு துன்பப்படுத்தார். ஒருவேளை அவர் இந்த உலகத்துல அந்த பாடல்பட்ட சமயத்துல அவ்வளவு வேதனைப்பட்டிருக்க மாட்டார். இப்போ ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார் என்றுனா, ஆலயம் கட்டுறாங்க பெயருக்கும் புகழுக்காக. அது கோபுரம் வானவர போனோம். இவன் 30 கோடிக்கு இவன் கட்டினாங்கன்னா நம்ம 40 கோடி ஆலயம் கட்டி கொடுக்கலாம். அந்த காம்படிஷன் வந்துட்டு இருக்கு. அதான் இந்திய திருவாரி. நான் தென்னிந்திய திருவாரில பார்த்தது அதுதான். வட இந்தியாவில் அப்படின்னு தென்னிந்திய திருவாரில நான் பார்த்தது. நம்ம அந்த காம்படிஷன்ல இருக்கிறோம். அதே போலதான் தாவீது என்ன சொல்றாரு? தாவீது ஆலயம் கட்ட வேண்டும். இறைவன் நாத்தானை கூப்பிட்டு சொல்றாரு, அவன் போய் சொல்லு. அவன் என்ன நினைக்கிறான்? அந்த ஆண்டவர், அந்த கடவுள் இந்த உலகத்தை படைத்த எல்லாம் அவருக்கு சொந்த, அவரை ஒரு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்துல போட்டு இங்க இரு, நான் என் அன்புல இருக்கிறேன், அதுக்காக அவர் ஆலயம் கட்ட போறோம். கடவுள் எங்க இருக்க விரும்புகிறார்? இதயத்தில் இருக்க விரும்புகிறார். கடவுள் தாவீதுடைய இதயத்தில் இருக்க விரும்புகிறார். அதே நிலைமை இந்திய திருச்சபையிலும். நாம் இன்று கடவுளுக்கு பெரிய கோயில் கட்டி அந்த பிரபனாக்கள் வச்சு அதை உள்ள வச்சு அதை நல்லா பூட்டிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் இங்க தொந்தரவு பண்ணாமே, வாரங்களா நாங்க வாரோம், அப்ப நம்ம பார்த்துக்கலாம். அதான் நம்முடைய இந்திய திருச்சபை. இங்க வேற என்ன? ஆனா பெரிய பெரிய கோயில்கள் கட்டுவதற்கும் நம்ம என்ன செய்யறோம்? வீடு இல்லாம வாடகை வீட்டுல இருக்கிறவங்க நன்கொடை எடுக்கணும். ஜாப் இல்லாம தத்தளித்து இருக்கிறவங்க நன்கொடை எடுக்கணும். அடிப்படை வசதி இல்லாம வாழும் மக்களிடமிருந்து நன்கொடை எடுக்கணும். அதன் பிறகு பெரிய கோயில் கட்டுறோம். இதை விட மேலான பாவம், கிரைம் இந்த உலகத்துல இல்லை. அது புரியாம இருக்கணும். ஆயர்களா இருந்தாலும் சரி, குருக்களா இருந்தாலும் சரி, பொதுநிலையரா இருந்தாலும் சரி, அதை புரியாமல் இருக்கணும். இங்க அதான் கட்டிட்டு இருக்கோம். மக்களை யார் கட்டுறாங்க? ஏதாவது பங்குல அவங்க சேர்ந்து வந்து நம்ம பங்குல இப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியுமா, அவர்களை நம்மை போல் மாற்ற முடியும். கூட்டணிக்கு ஏற்க திருச்சபையாதான். அப்ப
அப்படி ஏதாவது முயற்சி எடுக்கிறோமா? இல்லை. அதனால்தான் இந்த முதல் வாசத்துல கடவுள் சொன்னா எனக்கு ஆளே வேண்டாம். இன்னொன்னு, வட இந்தியாவில் நிறைய பர்சிக்யூஷன் நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும், டிவில எல்லாம் பார்ப்பீங்க. கிறிஸ்மஸ் டைம்ல எவ்வளோ பர்சிக்யூஷன். அவங்க மக்களை துன்புறுத்துறாங்க, ஆலயங்களை இடிக்கிறாங்க. நமக்கு எவ்வளவு கோபம் வருது இல்லையா? இல்லையா? நம்முடைய ஆலயத்தை இடித்தா நமக்கு சும்மா இருக்குமா? இருக்க மாட்டோம். ஆனா நாமே ஆலயங்களை இடிக்கிறோம். அது உங்களுக்கு புரியுதா? We are destroying the temples of God. Are we aware of that? RSS ஆலயத்தை இடிக்கிறான், அது பெரிய எதுவுமே இல்லை. அறியாம செய்யறான். கடவுள் அவர் மன்னிச்சுட்டார். நாம் அறிந்து ஆலயங்களை இடிக்கிறோம். இந்த பாலடியார் என்ன சொல்றார்? கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 3 16 வசனத்திலையும் அதிகாரம் 6 19 வசனத்திலையும் அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் கடவுளின் கோயில், கடவுள் உங்களிடம் குடிகொள்கிறார். எனவே நீங்கள் தூய்மையானவர்கள். யாராவது இந்த கோவிலை அழித்தால் நான் அவர்களை அழித்து விடுவேன். இது இறை வார்த்தை. அப்ப நம்ம கோயில்களை அழித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி கேட்பீங்க? each one of us are the temple of the Holy Spirit, temple of God. God is dwelling in us. Personally, நம்முடைய கோயிலை இடிக்கிறோம், அழிக்கிறோம். நம்ம வேற மற்றவர்களுடைய அந்த கோயில்களையும் இடிக்கிறோம். RSS வேற நம்ம தான், கிறிஸ்தவர்களாக நாம தான் கோயில்களை இடிக்கிறோம். எந்த கோயில்கள்? உண்மையான கோயில்கள். நாம் எப்போது நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வாழாமல் இருக்கின்றோமோ, கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு வாழ்கின்றோமோ, நாம் இந்த கோயிலை அழிக்கிறோம். கடவுளான திருமணம் பெற்ற ஒரு கிறிஸ்தவன் கோயில். நாம் கெட்ட வாழ்க்கை வாழும்போது, தீய பழக்கங்களில் ஈடுபட்டு வாழும்போது, அடிக்ஷன்ஸ் இதெல்லாம் வாழும்போது, குடி, ட்ரக்ஸ், வேற எல்லாம், திருமணம் அடைந்தவர்கள் திருமணத்தின் உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் வேற உறவுகள் வைப்பது, அதுவும் அந்த ஆலயத்தை இடிப்பது, அழிப்பது. அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை, அபோர்ஷன்ஸ், ஆலயத்தை அழிக்கிறோம். ஒரு ஆலயம் இல்லை, 2 ஆலயத்தை அழிக்கிறோம். அபோர்ஷன், கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ், நேச்சுரல் இயற்கை கட்டுப்பாடு, இதெல்லாம் வழியாக நாம் அந்த ஆலயத்தை, புனிதமான கடவுளின் கோவிலை அழிக்கின்றோம். RSS கோயிலை அழிக்கிறோம். அது பெரிய இது இல்லை. நாம் ஒவ்வொருவரும், நான் ஒரு கோயில், அந்த கோயிலை நாம் அழிக்கிறோம். பிறரை நாம் வெறுக்கும் போது, ஜாதி, மொழி என்ற அடிப்படையில் வெறுத்து வைக்கும் போது, அந்த கோவில்களை நாம் அழிக்கிறோம். நாம தான் கோயில்களை அழிச்சிட்டு இருக்கிறோம். அவன் இல்லை. இதுதான் உண்மை. அதனால்தான் இந்த 2 பேரும் இதை அறிந்துதான் நம் மத்தியில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும். இறை வார்த்தையின் வழியாக இந்த கோயில்களை கட்டி எழுப்ப வேண்டும். இறைவனுக்கு ஒரு இடம் தயாரிக்க வேண்டும். அதான் அவங்களுடைய முக்கிய நோக்கம். அதுதான் நாம் புரிந்திருப்பது. அது நடக்குதா? அந்த பார்வையை நாம் இப்போது பார்க்கும் போது, கிறிஸ்தவ மறுமலர்ச்சி இயக்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இது ஒரு தேவையான ஒன்று. இது தேவையான ஒன்று. ஆனா பாவம், அவங்க எடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள் கூட இருந்தா வேற விதமா இருந்தது. எனவே கடவுள் அவருக்கு தெரியும். அதனால தான் இந்த இதை, ஒரு சிறிய இதை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. உங்க வழியாக இது பரவலாம். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் பூரா பொதுநிலையினர் முன்வர வேண்டும். ஆனா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் இட்செல்ஃப்
இந்த நிலையில இருந்தா யாரும் எனக்கு தெரியும், இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய குரூப்ஸ்கள் இருக்கு, ஒருத்தருக்கு பேரை மோசடிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது கிறிஸ்தவ மதம் செய்யல. அதனால எந்த ரைஸ்லையும் எந்த பிஷப்பும் ஏற்றுக்கொள்ள நிலையில இல்லை. அதனால ரொம்ப மறுபடியும் நம்ம முதல்ல பர்சனல் பியூரிஃபிகேஷன் அது ரொம்ப தேவைப்படுது. பர்சனல் நீங்க மற்றவங்களை பற்றி கவலைப்படுறாங்க, மற்றவங்களை நீங்க போய் பயிற்சின்னு கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. முதல்ல உங்களுக்கு கொடுங்க. விடுமீங்களை ஏற்று, இந்த விடுமீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை ஏற்று உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்க. உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு தானே இருப்பாங்க. அதான் ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையை கடவுள் என்ன சொல்றாரு? By your love for one another, they will know that you are my disciples. They all will be drawn towards you. அதான் ரொம்ப முக்கியம் இந்த நாள். எனவே இது நாம் ஒருங்கிணைந்து இந்த திருப்பலியை ஆற்றும்போது இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். 25வது ஆண்டு கொண்டாடுறீங்க. 25 ஆண்டுல என்ன செய்யும்? அந்த விழுமியங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கவில்லை, அதன்படி செயல்படவில்லை, அதன்படி வாழவில்லை. அதற்காக மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு அதை ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களை தேர்ந்து கொண்டீர், எங்களுக்கு ஒரு நல்ல அறிவை தாரும், நல்ல புரிதலை தாரும், எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த விழுமியங்களின்படி வாழ்க்கை நடத்தி தன்னுடைய வாழ்க்கை மூலம் பிறருக்கு இந்த நற்செய்தியை கொண்டு சென்று எல்லா பொருளையும் பங்கேற்பு, ஒன்றிப்பு, பங்கேற்பு, நற்செய்தி அறிவிப்பு, அந்த பணியில் ஈடுபட்டு ஒரு கூட்டணி இயக்கத்துக்கு அவை உண்டு பண்ண எங்களுக்கு அருளான என்று நாம் இந்த